அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. டைமும் சட்டம் ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்தவங்களும் ஒரு பயணம் மேற்கொண்டோம். அப்போ தாத்துல் ஜெய்ஸ் அப்படிங்கிற இடம் வந்தோடனே என்னோட கழுத்துமே அருந்து விழுந்து தொலைஞ்சு போச்சு. அதை தேடுறதுக்காண்டி அந்த இடத்துலயே நாங்கள் தங்கிட்டோம். அப்போ அந்த இடத்துல தண்ணி இல்லை. மக்கள்லாம் சேர்ந்து வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு முறையிடுறாங்க, ஐஷா ரலியல்லாஹு செஞ்சதை பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையுமே இங்கே தங்க வச்சுட்டாங்க, இந்த இடத்துல தண்ணி இல்லை, நாங்களும் தண்ணி யாரும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லவும் அபூபக்கர் ரலியல்லாஹு பயங்கரமா கோவம் வந்துடுது. அந்த கோவத்தோட ஐஷா ரலியல்லாஹு கிட்ட வராங்க. வந்து பார்க்கக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா ரலியல்லாஹோட மடியில தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மெதுவா கடிஞ்சிக்கிறாங்க, என்னன்னா நீ இது மாதிரி பண்ண, ஒரு நாட்டு எல்லாருமே தங்குற மாதிரி ஆயிடுச்சு, இங்கேயும் தண்ணியில யாரும் தண்ணியும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஐஷா ரலியல்லாஹோட இடுப்பு பகுதியில குத்துறாங்க. வழியில அவங்க நபி அவங்க மடியில தூங்கிட்டு இருந்ததுனால ஐஷா ரலியல்லாஹு நவராம அசையாம உட்கார்ந்துருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு வேற யாரும் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹோட மகள் தான். அதோட பொழுதும் விடியுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே அந்த இடத்துல தண்ணி இல்லாததை பாக்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் டைமும் சட்டத்தை இறக்குறான், வஹி அறிவிக்கிறான். அந்த வசனம் இறங்குது, என்னால நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் சுத்தமான மண்ணை தேடி அதனால் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் இறங்குது. இதை அறிஞ்ச மக்கள் எல்லாருமே அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமான பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான், இது முதலாவது இல்லை, இது மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லக்குள்ள ஒட்டகத்தெல்லாம் எழுப்பி விடக்குள்ள அந்த ஒட்டகம் படுத்திருந்த இடத்துல ஐஷா ரலியல்லாஹோட செயின் கிடைக்கிது. அல்லாஹ் இந்த வசனம் இறக்குறதுக்காண்டி ஏற்பட்ட சோதனை தான் இது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.